திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சாரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. வெரி சாரி. இந்த வீடியோவில் நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ், ஒருத்தர்கிட்ட மேக்கப் போட்டுட்டு நம்ம மேக்கப் எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்கும் போது கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்கிறத லுக் இன் த மிரர். லுக் இன் த மிரர் அப்படின்னா கண்ணாடியில் பாரு நீ எப்படி போட்டிருக்கேன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து லுக் இன் த மிரர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ், இதை எப்படி பயன்படுத்துறது? ஒரு பொருள் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், அது புதுசாக இருக்கும் போது அவங்க நம்மக்கிட்ட ரிட்டன் கேட்பாங்க இல்லையா? இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்போம். ஹவு டு யூஸ் திஸ். ஹவு டு யூஸ் திஸ். யூஸ் திஸ்னால் எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் ஹவு டு யூஸ் திஸ். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, எனக்கு எந்த விஷயமுமே இப்போ ஞாபகம் இல்லை, என் மைண்டில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறத ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி திங். ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி திங். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி திங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் எப்போ வருவீங்க? ஒரு நைட்டு லேட்டாக வரும்போது கூட ஹஸ்பண்ட் கிட்ட ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நீங்கள் எப்போ வருவீங்க, வர லேட் ஆகுமா அப்படிலாம் கேட்குறத வென் வில் யூ கம். வென் வில் யூ கம். வில்னா ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு தான் வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்போ வருவீங்க அப்படிங்கிறதுக்கு வென் வில் யூ கம். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வா, விஷயத்துக்கு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அது இருக்கட்டும் அப்படிங்கிறத லெட் இட் பி அப்படின்னு சொல்வோம். லெட் இட் பி அப்படின்னா அது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், இல்லை அது இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்கிறத லெட் இட் பி ஃப்ரீ. அது இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறத லெட் இட் பி ஃப்ரீ. சில், லெட் இட் பி ஃப்ரீ. அதை ஃப்ரீயாக விட்டுரு, இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப அவசரப்படுத்தாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவசரப்படுத்தாத அப்படின்ட்டு அதை எப்படி சொல்லலாம்? அவசரப்படுத்தாத. டோன்ட் பி ரஷ். சாரி, டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ் அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக பண்ணாத, ரஷ்ஷாக பதட்டப்படாத அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் ரஷ் அப்படின்னா என்னை வந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்காத, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ரஷ் மீ அப்படின்னா என்னை ரொம்ப அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறது. நான் அப்படி தான், நான் அப்படி தான் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? நான் அப்படித்தான். ஐ எம் ஸோ, ஐ எம் ஸோ அப்படின்னு சொல்வோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டாலே, பேச கற்றுக்கிட்டாலே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் எனக்கே தப்பு வரும், ஆனாலும் அதை தப்பாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பார்த்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒழுங்காக நடந்துக்கொள். ஒழுங்காக நடத்துக்கொள் அப்படிங்கிறத பிஹேவ் யுவர் செல்ஃப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு வார்த்தையை அளந்து பேசு, ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறத பிஹேவ் யுவர் செல்ஃப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. என்ன நடக்கிறது, என்ன நடக்குது, என்ன நடக்குது இங்கே, வாட் ஹேப்பன் ஹியர், வாட் இஸ் கோயிங் ஆன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். வாட் இஸ் கோயிங் ஆன், இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர். வாட் ஹேப்னிங், வாட் இஸ் ஹேப்னிங் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். இங்கிலீஷ் வந்து ஒரே சென்டென்சஸை பல விதமாக சொல்லலாம், அது நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் சீரியஸாக ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சீரியஸாக போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இன்னும் எந்த சென்டென்சஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க.